வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி ஸ்டைல் செட்டிநாட்டு உட்காரா தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்வீட் ரெசிபியாகவும் இது இருக்குங்க. நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது தாங்க. அதில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் நம்ம இது செய்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரை கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பவுல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் 3 ஏலக்காய் மணத்துக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நம்ம ஒரு கேஸ் ஆன் பண்ணி கடாயில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு மணம் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஒரு குக்கரில் வச்சு நம்ம நல்லா ஒரு 2-3 தண்ணி விட்டு நம்ம நல்லாவே கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்துருக்குறோம் இல்லையா, 2 கப் அளவு பாசிப்பருப்புக்கு தண்ணி விட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு கொதிக்க வைக்கிறோம், நம்ம அதில் தூசு கல் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அடிப்படிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளைப்பாகு இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம கேஸில் கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விட்டு கொஞ்சமாக சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நம்ம அதோட ஒரு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப்பு ரவையும் இந்த நெய்யிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை அதோட போட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. ஏன்னா ரவை சட்னி சூடாகிடுச்சுன்னா கலரே சேஞ்ச் ஆயிரும். அதனால் மெதுவாகவே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு நம்ம பதத்துக்கு வறுத்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ அதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் கலர் மாறுறது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போதே நமக்கு ஒரு மனம் கொடுக்கும். அந்த டைம் கூட கொஞ்சம் நம்ம வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் வறுத்து வச்சுருக்க ரவையும் நம்ம இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். நல்லாவே வறுத்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லாவே இந்த அளவு நம்ம 2-3 விசில் விட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சதும் இதோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அது ஈர்த்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சீனி கூடால 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்த பிறகு லோ ஃப்ளேம்லேயே கேஸை நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெள்ளைப்பாகை விட்டுட்டு நம்ம அதுக்கு பிறகு தேவைன்னா விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகை விட்டு நல்லாவே கிண்டி விட்டு எடுத்தாச்சு. நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம கொஞ்சமாக விட்டுக்கலாம். வீட்டுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இப்போ நமக்கு ஸ்வீட்டான பாசிப்பருப்பு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் உக்காரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் தாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே போல் செய்து கொடுக்கலாம். இது ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க உக்காரா. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.